அறுவடை செய்தான். அவர் மாசத்துல ஒவ்வொரு புதனும் கிளினிக்கு போறது, வேலைக்கு ஒரு இடம் போகிற ஆளுக்கு இயலாது. கடன் பட்டு தான் வாழ்ந்தோம். அந்த கடனை அந்த பத்தை அறுவடை செய்தான் அந்த கடனை நாங்கள் கட்டுவேன். இப்பயும் நாங்கள் கடனை இருக்கோம். இப்பயும் நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு பணம் உதவி இல்லாமல் தான் இருக்கோம். இன்னைக்கு இது சொன்னதை வச்சு எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. நான் திரும்ப பயிற்சி ஆர்வமா இருக்கேன். நான் இப்போ வீட்டு தோட்டம் தான் செய்யிருக்கிறேன். இப்போ பயிர் போட்டிருக்கிறேன். இந்த அறுவடை செய்ய முடியாது, கச்சால் செய்யலாம் இல்லை இருக்கிறேன். வணக்கம், என் பேர் பவானி. நான் வாழைத்தோட்டத்தில் இருக்கிறேன். இளந்தாரைகள் பெண்கள் அமைப்பின் தலைவராக இருக்கின்றேன். அதாவது எமது வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்கள் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பொருளாதார பிரச்சனையாக உள்ளார்கள். அவர்களிட வளங்கள் இருந்தாலும் அந்த வளத்தை மேற்கொண்டு செய்வதற்குரிய வசதிகள் எங்கள் மக்களிடையே இல்லாமல் இருந்தது. ஆனால் இதனை மேற்கொள்வதற்காக வன்னிகோப் நிறுவனத்தின் ஊடாக காந்தி இல்லம் நிறுவனம் 9 லட்சம் ரூபாய் நிதி உதவினை முதல் கட்டமாக எங்கள் இளந்தாரைக பெண்கள் அமைப்பு சங்கத்திற்கு தந்துள்ளது. இந்த நிதியினை எடுத்து எங்கள் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் சுழற்சி முறை திட்டத்தின் ஊடாக கடனை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேற்கொள்வதற்கு நாங்கள் வழங்க உள்ளோம். அது மட்டுமின்றி எங்கள் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு வன்னிகோப் நிறுவனம் கச்சான் மற்றும் வர்த்தக பரப்புகளை தந்துள்ளது. அதனையும் பயிரிட்டு அதன் மூலமும் பல நன்மைகளை பெற்றுள்ளார்கள். 9 லட்சம் ரூபாய் பணத்தினை தந்த காந்தி இல்லத்துக்கும் மற்றும் வன்னிகோப் நிறுவனத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அந்த பணத்தின் ஊடாக சுழற்சி முறை கடனை கொடுத்து எங்கள் மக்களின் வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்காக வசதினை தந்துள்ள இந்த நிறுவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வெறுகல் பிரதேசத்திற்குட்பட்ட வாழைத்தோட்டம் கிராமத்திற்கு இன்று 70 பெண் தலைமை தாங்கும் குடும்பத்திற்கு சுழற்சி முறை கடன் வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக இன்று 35 குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிதியுதவி வழங்கிய காந்தி இல்லம், நியூசிலாந்து மற்றும் வன்னிகோப் அமைப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.